வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய விடியல் ஆட்சியின் பொங்கல் பரிசு தொகை எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிதான் நானும் எதிர்பார்த்து இருந்தேன். எங்க தலைவர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு சொன்னாரு நாங்க எதிர்பார்த்து இருந்தோம் சொன்னாரு. முந்திரி பழம் தாரன்னாரு, சக்கரை தாரன்னாப்புல, பச்சரிசி தாரன்னாப்புல, கரும்பும் தாரன்னாப்புல. கடைசியில இந்த அமௌண்ட் எவ்வளவு தருவாருன்னு சொல்லுவான்னு பார்த்தா இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. நாங்களும் விதி மேல விழிவகுத்து தான் காத்திருக்கோம். எவ்வளவு தரப்போறாரு அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு ட்விஸ்ட் மாதிரி. ஒரு இவ்வளவு தரப்போறாரு அப்படின்னு ஒரு டீமும் இல்லை, அவர் தரவே மாட்டாரு, இந்த வருஷம் பட்ஜெட்காரன் தரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு தொகை உண்டு. அது எந்த தொகைங்கிற நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனல்ல இப்போ நீங்க தான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. சரி, போன வருஷம் தான் நமக்கு ஒன்றும் தராம அந்த ஊருகின நெய்யும் ஊருகின வெள்ளமும் ஊருகின இதுவும் தந்துட்டு முடிச்சுட்டாங்க. இந்த வருஷமாட்டு எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்தா நமக்கு எப்படியும் தந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நம்ம மக்களுக்கு இருக்கும், ஏன் நமக்கும் இருக்கும். என்ன அதுல ஒரு ட்விஸ்ட்டை தான் வச்சிடக்கூடாது, தகுதியுள்ள ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்ன எடப்பாடியார் ஆட்சி காலத்துலலாம் அந்த டைம்ல 2500 ஜம்முன்னு ஒரு 5,500 ஜம்முன்னு அடிச்சாப்புல. அடுத்து வந்து எங்க அண்ணனும் கொடுத்தாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறம் கொடுத்தாரா அப்படின்னா தரல, அப்படியே தராம நிப்பாட்டிக்கிட்டாரு. இந்த வருஷம் மட்டும் நமக்கு தருவாருன்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு சீமு தரமாட்டேன் அப்படிங்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து ரேஷன்தாரர்களுக்கும் 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்காப்புல. 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அவரு காலத்தினால ஒரு 3,000 ரூபாய்ட்டு நமக்கு தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இப்போ லாஸ்ட் ட்விஸ்ட்ல, ஏன்னா இப்பவுமே உங்களுக்குலாம் அறிவிச்சிட்டாருன்னா உங்களுக்குலாம் நல்லா இருக்கா இல்லையா, ட்விஸ்ட் இருக்கா இல்லையா, அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கால. அதனால எங்க சிஎம் 2.0 எதிர்பார்த்துட்டு இருக்கும் தங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 3,000 தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொங்கல் பரிசு 3,000 ரூபாய் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எடப்பாடியார் 5,000 கேட்டிருக்கனால 3,000 ரூபாய் தரலாம். ஆனா 5,000 இருந்தா உங்களை மாரி எனக்கும் பயங்கர ஒரு சந்தோஷமும் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். 5,000 ரூபாய் எப்படியாவது தந்திருக்கப்பா, உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொங்கல் பரிசுல இந்த வெள்ளமும் இந்த முந்திரியும் இந்த பச்சரிசியும் எல்லா இதுக்கும் கொடுத்துருக்கு வந்திருக்கு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். 5,000 ரூபா அப்படின்ட்டு ஒரு முன்பது தகவல் கசிந்திருக்கு. 5,000 ரூபா கொடுக்கறதுக்கு அங்க பட்ஜெட் ஒன்றும் இல்லையா. அதனால ஒரு 4,000 ரூபாயாட்டு தருவாப்புல அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்காப்புல. தடையில்லைன்னா ஓட்டுகள்லாம் ஊழறதுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது, நம்பப்படுகிறது. அதனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு நிலவரப்படி ஓட்டுக்கு வந்து 3,000 ரூபாய் அறிவிப்பு வெகு வரையில் வரும்னு சொன்னாங்க. இது வருஷத்து இன்னொரு ஒரு இதையும் சொல்றோம். சன்னி பயல்கள் அப்படிங்கிற ஒரு 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 படம் வந்திருக்கு. அதுதான் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ எல்லா இதுலயுமே பேசிட்டு இருந்தேன். அது என்ன காரணம் அப்படின்னா, சன்னி பயல்கள் வந்து யாரையும் ஏச ஒரு படம் இல்லை, அது வந்து தமிழீழத்தை ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல தியேட்டர் கிடைக்கல. கொடுமை பத்திலா இந்த சும்மா சும்மா வர்ற அவன் இவன் புள்ளிங்கோ படத்துக்குலாம் தியேட்டர் பிச்சு உடத்து கொடுத்துருக்காங்க. இது சல்லி பசங்க அப்படிங்கிற அந்த படத்து வந்து ஒரு ஈழப்போர்ல ஒரு ஒரு டீம், ஈழப்போர்ல நம்ம விடுதலை புலிகளோட ஒரு டீம், அதாவது மருத்துவ குழு. அந்த மருத்துவ குழு வந்து நம்மளுடைய விடுதலை ஈழத்தமிழர்கள், ஈழத்துல காயமுற்ற அந்த வீரர்களை கவரப் பண்ணி அந்த வீரர்களை வந்து மீட்டு அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் பண்ற ஒரு டீம். அதுதான் அந்த டீமு. அந்த மருத்துவ டீமு ஒரு சின்ன கதை தான் சல்லிப்பயல் கதை. அந்த டீமோட வேலை வெறும் நம்மளுடைய விடுதலை புலிகள் காயமுற்ற வீரர்கள் மட்டும் இல்லாமல் சிங்கள வீரர்கள் காயப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த மருத்துவ உதவிகளை செஞ்சு அந்த வீரர்களை காப்பாற்ற ஒரு உன்னத பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கும் ஒரு
ஒரு கதை கொண்ட ஒரு கதை அமைப்பு தான். இந்த கதை வந்து ஒரு 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 போர்கள் நடந்துட்டு இருக்க டைம்ல தரைக்கு கீழே டேங்கர்ல ஒரு 10 ரூம்ல ஒரு டீமா அதை வந்து ஒரு மருத்துவ குழு ஒரு டீமா வந்து ஒரு பிரிவு நடந்து அந்த பிரிவோட உள்ள கதை அதை வந்து சிங்களர்களை மீட்டி சிங்கள ராணுவர்களை மீட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல கதை கொண்ட ஒரு அம்சமான ஒரு கதைக்கு நம்ம தமிழ்நாட்டுல தியேட்டர் கிடைக்கல. தியேட்டர் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்களாம். அதுதான் இப்போ சோசியல் மீடியாக்குள்ள ரொம்ப வைரலாகவும் ரொம்ப இதுவாகவும் போயிட்டு இருக்கு. அது இதுக்கு எப்படி டேக் கிடைக்கும்? இது சிவப்பு பூதம் அந்த மாதிரி பிராண்டடு ஒரு அரசியல்வாதிகளோட படம்னா உடனே கிடைச்சிரும். ஓகே மக்களே, நமக்கு நம்ம ரெண்டு ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஒன்று வந்து கரும்பு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பைசா எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தோம். ஒரு சில பேர் 3000 கிடைக்குங்க, ஒரு சில பேர் 4000 கிடைக்குங்க, ஒரு சில பேர் தகுதியான குடும்ப அட்டைத்தல் தான் கிடைக்கும் அப்படிங்காங்க. ஈழப்போர்ல பிரபாகரன் டீம்ல உள்ள ஒரு கருவை கொண்ட ஒரு ஒரு படத்துக்கு இங்க தியேட்டர் கிடைக்கல நம்ம தமிழ்நாட்டுல. இப்படிதான் இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஷார்ட்டா குயிக்கா முடிகிற ஒரு கதைக்களம் கொண்ட இன்னைய இன்றாட அரசியல்ல இந்த 2 நிகழ்வை நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.